வணக்கம்ங்க. அண்ணா தேங்காய் போட்டுட்ருக்காரு, ஏறி தேங்காய் போட்டுட்ருக்காரு. நான் கூட என்ன நினச்சேன், அண்ணா ரொம்ப நாளாக போடுவாராட்டிருக்கு, தேங்காய் போடுவாங்களாட்டிருக்குன்னு நினச்சிருங்க. இல்லைங்க, நான் இப்போ தான் ஒரு 4-5 மாதமாக தான் வாங்கி போட்டு பழகிருக்கிறேங்க. மரமேறியே பழகிருக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அப்படியே நம்ம வீட்டில் மாடிப்படியில் ஏறும் போலங்க, அந்த மாதிரி கடன்னு ஏறுறாருங்க, கடன்னு இறங்குறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 to 35 மரம் போடுறாங்க, போட்டுருவோம், தென்னை மரம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் சம்மந்தப்பட்ட நிறையா தகவல் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இது வந்து நம்ம வழியாக வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டு இருந்தோமுங்க. இந்த தகவல் பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குது. இது வாங்கி நல்லா பொறுப்பாக பழகிக்கிட்டா நம்ம வீட்டில் ஒரு 10 மரம் 20 மரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாமளே வந்து தேங்காய் போட்டுக்கலாமுங்க. இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க, எப்படி ஃபிட் பண்ணி மரம் ஏறுறாங்க அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படியே உள்ள ட்ராவல் ஆகி போகலாமுங்க. மரத்தால் ஏறலாமுங்க. சரி, உழுவாதுங்க. சரி. என்ன செலவும் கம்மி. இப்படி கிரிப் நல்லா பிடிச்சிருக்குது. நீட்டாக நின்றுக்கிறாங்க. அது வண்டி எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கலாம். அங்கே இடுப்பில் ஒரு கவர் இருக்குது. வேகமாக ஏறி வேகமாக இறங்கிடலாங்க சல்லுன்னு, இல்லைங்களா? எந்த தொந்தரவும் இல்லை. அது புதுசு இப்போ தான் ஏரிய போல வரீங்களா? பரவாயில்லைங்களே. சரிங்க. நான் கூட சரி நீங்கள் ரெகுலராக ஏறுவீங்களேனுமோ, அதுலேருந்து ஏறுவீங்களேனுமோ நினச்சேன். சரிங்க. இப்போ 4 மாதமாக தான் ஏறுறீங்க. இது நீங்களே தயாரிச்சிங்களா, யாரையும் பார்த்து? வாங்கிட்டு வந்தீங்களா? 3600 ரூபாய்க்கு. சரிங்க. அவங்கள அனுப்பிச்சிட்டாங்களா? சரிங்க. பரவாயில்லைங்க. மரத்துக்கு என்ன வாங்குறீங்க? சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மரம் ஏறுவீங்க? அதிகபட்சம் 36 மரம் ஏறிக்கிறேங்க. காலை இந்த ஹைட்டு தான். இது ஒரு 30 அடி வருங்களா? 25 அடி வருங்க. ஹைட்டு பற்றி பிரச்சனை இல்லைங்க, எவ்வளோ இருந்தாலும் ஏறிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரோப்பு ஃபுல்லாகவே ரோப்பு தான். ரோப்புங்க. சரிங்க. இது வந்து விரிச்சு கொடுக்குதுங்க மரத்துக்கு. பெரிய மரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விரிச்சு கொடுக்குது. சரிங்க. இது தூக்கணும்னா ரோப்பு லூஸ் ஆகுங்க. தூக்குனா அக்கீழ இருக்கிற தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக ரோப் லூஸ் ஆகல ரோப் மேலே தள்ளிக்கலாம். கீழே இறங்கிக்கலாம். கால் வைக்கிறதுக்கு அந்த உள்ள பெல்ட்டுங்க. அப்படியே உள்ள காலை உள்ள மாட்டிக்கிறதுங்க, ஸ்லிப் ஆகாமல் இருக்கு. இடையில உங்களுக்கு இடக்க ஒரு மாதிரி பெல்ட்டுமா அங்கேயும் போட்டுக்கலாங்களா? வயிற்றுலையும் போட்டுக்கிறதா? 2 நாளாக ரெடி பண்ண. நீங்கள் ரெடி பண்ணுது சேஃப்டிக்காக? மாட்டிட்டு மஞ்சள் காட்டெல்லாம் இருந்ததுன்னா வெளியே வீசலாம். தேங்காய் வெளியே வீசிடலாம். 2 கையிலையும் வேலை செய்யலாங்க. சரிங்க.
அருமையான. இதில் வந்து கம்பெனிக்கார இடத்துலேருந்து ஒரு கிலோ தான் செய்ய முடியும். ஒரு கிலோ இது பிடிச்சிக்கோணுங்க. சரிங்க. ஓஹோ, பிடிச்சிக்கோணும் இல்லை பெல்ட்டெல்லாம் இது இல்லைங்க. ஓ ரைட் ரைட். இப்போ இது நீங்களாக வந்து ரெடி பண்ணுங்க, தயாரிச்சுக்கிட்டீங்க இது. அதுக்கு மேலே இல்லைன்னா அவங்க வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வெட்டுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்களா? ஆமாங்க, ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வெட்டணுங்க. சரி சரி சரி. பிடிக்க முடியாதுங்க. சரிங்க. இது வந்து கொலை பிடிச்சி விசிறலாம். கத்தி எடுங்க. அந்த கத்தி நார்மல் கத்திக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்க? இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. சரிங்க. மேலே வரல ஒரு இடத்துல இருந்து அல்ல சுற்றி எடுத்துடலாம். சரிங்க. பூந்தரையில் அடிச்சுங்க கத்தி. பூந்தரையில் கத்தி என்ன ரேட்டு வருதுங்க? கத்தி 2000 ரூபாய். அந்த கூடைங்க பின்னாடி ஓ அது வைக்கிறதுக்கு இது அருவா வைக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஸ்டாண்டுங்க அவங்களே கொடுத்துட்றாங்க. இல்லை இதெல்லாம் அடிச்சதுங்க. நீங்கள் அடிச்சது இது 200 வருதுங்க ஸ்டாண்டு. சரி. கத்தி உழுகாது. பொட்டி 500 வருதுங்க. பொட்டி 500 வருது. இதில் ஃபோன் வச்சுக்கிறேங்க. ஆஹா. ஓ அது பர்ஸ் மாதிரிங்க. ஆமாங்க, உள்ள வச்சுக்கிறேங்க. ஆமாங்க. இதில் மருந்து குழவி இருந்ததுன்னா மருந்து ஸ்ப்ரே. ஆமாங்க. திடீர்னு நாங்கள் எல்லாம் எதுக்குமே தயாராக தான் மேலே ஏறுறது எதாக இருந்தாலும். ரைட். குழவி எப்படி இருக்குமுங்க? அதாங்க. சரிங்கண்ணா, வாங்க அடுத்த மரத்தில் ஏறலாம். சரிங்களா? இது கோயம்புத்தூர் இது என்ன கம்பெனின்னு சொன்னீங்க? கம்பெனி பேர் தெரியல. சரிங்க. யூடியூப்ல பார்த்து நீங்கள் புக் பண்ணீங்க? சரிங்க. ஃபோன் பண்ணேங்க. சரிங்க. அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சி விட்டாங்க. சரிங்க. 3600 ரூபாய்ங்க. அந்த மரத்துக்கு ஃபிட் பண்ணலாங்களா? வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. சரிங்க. இது இந்த நீளமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு மாட்டணுங்க. சரிங்க. அந்த கம்பி நீளமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு மாட்டணும். நீளமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு மாட்டணுங்க. சரிங்க. இதில் மாட்டிக்கிட்டேங்க. சரிங்க. இது திருப்பி விட்றவனுங்க. ஓஹோ, இந்த இடத்துல லாக் இருக்குதுங்க. வெளியில் வராதுங்க. ஓ லாக் வெளியே வராது. இந்த லாக்குங்க. சூப்பர். எடுக்க இல்லைங்க. சரிங்க. இதை வச்சு இதை எடுத்துக்கலாங்க. ஓ லாக் எடுத்துக்கலாம். எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு லாக் வெளியே வராத மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் வெளியில் பொங்காதுங்க. பரவாயில்லைங்க. அடுத்ததுங்க. இது லெஃப்ட்டுங்க. லெஃப்ட்டு. இது ரைட்டு. தட்டையை போட்டுக்கிறதுங்க. நம்ம 2 பக்கம் வந்துடுங்க. 2 பக்கம் வந்துடும். அப்படி உள்ள ஓட்டு எந்த இடத்துலையும் வந்து திருவிக்கிறதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே ஆகாது. பெண்டாக இருக்கிற மாதிரி தான் ஏற முடியாதுங்க. சரிங்க. இந்த பெண்டெல்லாம் ஏறலாங்க. ஓ இந்த பெண்டெல்லாம் ஏறலாம். ஹைட் இப்போ எத்தனை அடி அதிகமாக ஏறி இருக்கிறீங்க? 70 அடி இருக்குங்க. 70 அடி மரம் ஏறி இருக்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட 70 வருஷம் மரம். அதெல்லாம் 50-60 வருஷம் மரம் இருக்குமில்லைங்க. 70 வருஷம் உறுதியாக இருக்குமில்லைங்க அந்த காலத்து மரம். அது மேலே போப்போ அந்த மரம்லாம் சிறுத்து இருக்கு. ஆமாம், கொஞ்சம் சிறுத்து இருக்கு. ஆனால் சிறுத்து இருந்தாலும் பெருத்து இருந்தாலும் அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு சிறுசாக வரல ஏறலாங்க. ஓஹோ. அதுக்கு மேலே வந்து இதில் வந்து முட்டிக்குமுங்க. ஓ இதில் வந்து முட்டிக்குமுங்க. சரி. காமிக்கிறோம் பாருங்க. சரி. இருக்கு இல்லைங்களா? இது முட்டிக்குச்சுனாங்க. சரிங்க. அதுக்கு மேலே டைட் ஆகாது. கீழே டைட் ஆகாது. ஓ சரி. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கத்தி நீளமான கத்தி விட்டு அப்படி நீங்கள் வெட்டிடுவீங்க. சுற்றி வெட்டிக்கலாம். அதான் நின்று இடத்துலயே வெட்டிக்கலாம். சிறு மரமெல்லாம் மட்டை இது விரிஞ்சு இருக்குமுங்க. சரிங்க. சிறு மரமெல்லாம் மட்டை இப்படி விரியாமல் இருக்குமுங்க. சரிங்க. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மட்டை ஃபுல்லாக மேலே கத்தி எட்டாது கோல கத்தி இருந்தாங்க. ஓ சரிங்க. அதனால உங்களுக்கு கத்தி வந்து ரொம்ப சௌகரியம் அதுக்கு. அதாங்க ஒரு ஸ்டெப்பா கீழே நம்ம நடந்து வர மாதிரியே. அதான் கீழே நடக்கிற மாதிரியே தான் நடக்கிறீங்க. படிக்கட்டில் ஏற மாதிரியே. கடான வேலையில் காஸ்ட்டும் கம்மி தான். அருமையாக இது நல்லா ஏறி பழகிட்டு சொந்த காட்டுக்காரர் அவங்கவுங்களே கூட வாங்கி வச்சு நாமளே போட்டுக்கலாம். கம்மியான மரம் இருக்கிறவங்களாம்.
இந்த கிரிப் மாட்டிக்கிட்டால் 2 கையிலையுமே மரத்தை பிடிச்சிக்கலாம் இல்லையா? தேங்காய் கொலையை பிடிச்சி அப்படியே வெட்டி விட்டுக்கலாம்.